அண்மை செய்தியாக இப்போ நீங்கள் என்ன பார்த்து கொண்டுட்டீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதற்கு என்ன காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் குடித்து இறந்து போன 63 பேருக்கும் ஸ்டாலின் அவர்கள் அந்த சாவுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டு போகணும். இந்த முறையற்ற ஆட்சி நமக்கு தேவையில்ல. எல்லாரும் ஸ்டாலினை ராஜினாமா பண்ண வைங்கன்னு சொல்லி கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அதிமுகவினர். அது மட்டும் இல்லாமல் அதிமுக தலைமை தாங்கி யார் யார் நடத்துனான்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எடப்பாடியார் தான் தலைமை நின்று நடத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கட்சியோட முக்கிய பொறுப்பாளர்களாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து தேமுதிகவை சேர்ந்த பிரேமலதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கலந்து கொள்வதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரஸ் மீட் கொடுக்கறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களோட நோக்கம் என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்யணும். ஏன் அப்படின்னு கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் குடித்து இறந்து போனதுக்கு முழுக்க முழுக்க ஸ்டாலின் அவர்களே காரணம். அதற்கு அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும். ஏன்னா அவருடைய ஆட்சியில் தான் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் திமுகவின் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்களை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ஸ்டெர்லைட்டில் வந்து 14 பேரை கொன்னீங்களே, அதுக்கெல்லாம் எங்கள் கணக்கு? அப்போ நாங்கள் போராட்டம் நடத்தல. இந்த மாதிரி எங்களுக்கு தெரியாமல் யாரோ ஒருத்தன் கள்ளசாராயம் ஒரு காமிச்சதுக்கு நீங்கள் இந்த மாதிரி போராட்டம் நடத்துறீங்க, நீங்கள் பண்ணதெல்லாம் நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி திமுகவினர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியை வச்சு மீம்ஸ் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது கால வரையற்ற உண்ணாவிரதமா இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது, இவங்க எல்லாத்துக்குமே தெரியும். எப்படி